வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது மாற்றத்தினால் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராகு கிரகமும் கேது கிரகமும் எந்த வீட்டில் இவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 5 வருடங்களாகவே கடக ராசிக்கு 7ஆம் வீட்டு கண்டக சனி, 8ஆம் வீட்டில் அஷ்டம சனி. இப்பொழுது சனி கிரகம் இவங்களுக்கு 9th ஹவுஸில் மாறி விடுவார். ராகு கேது கிரகங்கள் ஒரு சற்று நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க போகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் 8இல் இருந்த சனி கிரகம் நகர்ந்த அந்த இடத்தில் 8ஆம் வீட்டில் ராகு அமரக்கூடிய நிலை இருக்கிறது. 2ஆம் வீடாகிய ராகுவிற்கு நேர் 7ஆம் வீடாகிய சிம்ம ராசி இவர்களுக்கு 2nd ஹவுஸ், அங்கு கேது அமரப்போகிறார். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நிறைய நம்ம பதிவுகளில் சொல்லிக்கொண்டே வருகிறோம். மறுபடியும் ஒருமுறை இந்த ராசி இந்த பலன்களை மட்டும் பார்க்கக்கூடியவர்களுக்காக நினைவுபடுத்த விரும்புகிறேன். மே மாதம் 14ஆம் தேதி குரு மாறுகிறார். 18ஆம் தேதி மே மாதம் 2025 ராகு கேது கிரகங்கள் மாற்றமடைய இருக்கிறது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். அதற்கு முன்னர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராகு இருக்கக்கூடிய மீன ராசியில் சனி கிரகம் இணைவார். 1.5 மாதங்கள் சனியும் ராகுவும் இணைந்து கடக ராசியை பொறுத்தவரை இவர்களுடைய 9ஆம் வீடு மீனத்தில் ஒரு சுபமான வீடாக வரக்கூடிய நிலையில் இவர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் இருப்பார்கள். பொதுவாக சனி ராகு இணைவு ஒரு நல்ல நிலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆஸ்பீஷியஸான வீடு கனெக்ட் ஆகும் பொழுது அது ஓரளவிற்கு மெட்டீரியல் விஷயங்களை கொடுத்து நம்மளை பிஸியாக வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது இவங்களுக்கு கடகத்திற்கு மீனம் 9ஆம் வீடு. இந்த வீட்டில் சனி ராகு இணைவு நடக்கும். அதன் பிறகு ராகு மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் 9இலிருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறிவிடுவார். 2ஆம் வீட்டில் கேது அமர்ந்து விடுவார். ஸோ இப்பொழுது நம்ம ராகு கேது பற்றி மட்டும் விளக்கமாக பார்க்கலாம். 8th ஹவுஸ் ராகு அப்படிங்கிறது கண்டிப்பாக உத்தியோகத்திற்கு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் மேன்மை, தொழில் ரீதியிலான நிறைய மாற்றங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் கொடுக்கும். கண்டிப்பாக 8 என்று சொல்வது திருமண வாழ்க்கையை ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு வீடு. 2 ஜாதகர்களுடைய குடும்பஸ்தானம். 8 இவங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு குடும்பஸ்தானம், வாழ்க்கை துணையுடைய குடும்பஸ்தான வகையில் 2 and 8 அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் ராகு கேது கிரகம் வரும் பொழுது இது சர்ப்ப கிரகங்கள் அடிப்படையிலும் தொல்லையை கொடுக்கும். இது அந்த அடிப்படையில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு கிரகம் ரிலேஷன்ஷிப் வகையில், குடும்ப வாழ்வில், தாயாருடைய ஆரோக்கியத்தில் இது மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்து விட்டாலே போதுமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு பலன் சொல்லும் பொழுது, இதை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப பெரிய ஒரு பில்டப் போன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கை நம்ம உள்ளே எடுத்துக்கொள்கிறோம், உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் அதை கடந்து வரும் பொழுது நமக்கு அது மறந்துவிடும். ஸோ கடந்த கால பயிற்சியில் பார்க்கும் பொழுது கடகராசிக்கு 7, 8இல் இருந்த சனியை விட ஒரு தொல்லையான காலகட்டம் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பலன் நடப்பதற்கு முன்னால் நம்மளுடைய ஹியூமன் மைண்டுடைய ஒரு நேச்சுரல் விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கற்பனை நம்முடைய இயற்கையான கற்பனையோடு சேர்த்து அது ரொம்ப நம்ம அந்த ராகுவுடைய ஆளுமையாக அதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப பில்டப்பாக பெரிய விஷயமாக நம்ம ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாலே பயந்துப்பாங்க. இவங்களுக்கு அந்த பாவகம் தொடர்பாக என்னெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ, தோன்றக்கூடிய விஷயமோ அதை தொடர்பாக இவங்க பயப்படலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஓரளவிற்கு நீங்கள் இந்த கவனமான பலன்களையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ராகு அமரக்கூடிய வீடு, ராகு தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள், கேது தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள், இது எல்லாமே உங்களுக்கு பிறவி ஜாதக கிரகங்கள் கிராஸ் பண்ணுகிறதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெளிவாக உங்கள் தனி ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்வது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு ராகு இன் 8th ஹவுஸ். குடும்ப வாழ்வில் ஏதாவது வெளிவட்டார பெண்கள் இல்லை குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வம்பு பேசக்கூடிய பெண்களால் ஜாதகர்களுக்கு பிரச்சனை வரலாம். 8இல் இருக்கக்கூடிய ராகு நேரடியாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். வாழ்க்கை துணையுடைய ரீதியில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலியிலேருந்து பெண்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிந்த பெண்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இதை நீங்கள் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ராகுவுடைய ஆளுமை பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் பிரச்சனை பெரிதாக வராது. ஸோ உங்களுக்கு ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நிலையாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய பிரச்சனை கொடுக்காது. வீடு கொடுத்த கிரகம் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். உங்களுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸான குருவாக இருப்பது நல்ல நிலை. ஆனால் மீண்டும் இந்த குரு 12இல் மறைவதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது
ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை போல் இது இருக்கலாம். ஸோ ரொம்ப ஜோதிடத்தை நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு பலன் நடக்கிறது அப்படின்னா அதோடு நம்ம காஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்முடைய இன்ட்யூட்டிவ் மைண்டுக்கு தெரியும். அந்த நிலையில் நம்ம அதை விட்டுட்டு அதோடு நம்ம ரொம்ப கவலைப்படாமல் பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இதற்கும் மேல் சுயஜாதகம் ரொம்ப இன்னும் துல்லியமான ஒரு 90% பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ராகுவுடைய ஆளுமை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த நிலை, மேஷத்தை பார்ப்பது ரொம்ப பிரமாதமான தொழில் வளர்ச்சி, தொழிலில் பெரிய பிரயாணங்கள், மேன்மை, ஒரு நல்ல வெளிநாட்டு பிரயாணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை சில ஜாதகர்களுக்கு ஏற்படும். ராகு கிரகம் திரிகோணமாக உங்களுடைய 12இல் அமரக்கூடிய குருவையும் தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக திடீர் பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை. ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குருவும் தொடர்பாக வரக்கூடிய நிலையினால் 12இல் மறைந்த குரு பெயர்ச்சியுடைய பலனில் நம்ம சொன்னாலும் இந்த இணைவாக சொல்லக்கூடிய இந்த பலனில் கடகராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு கிரகம் பணியையும் அதிர்ஷ்டத்தையும் தந்தையுடைய நிலையையும் குறிக்கக்கூடிய அந்த குரு 12இல் மறைவது நல்ல பிரயாணங்கள், இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. தந்தையாரோடு சில கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் அனுசரித்து சொல்ல வேண்டும். அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி ராகுடைய இன்னொரு பக்கம் தேர்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கன்ஜங்ஷன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடுன்னு பார்த்தால் தனுசு ராசி. இது உங்களுடைய பணி. ஸோ ஆப்வியஸாக 10, 6 இரண்டுமே ராகு ஆளுமை பெறுவது அதிர்ஷ்டத்தினால் நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம். யாருக்கெல்லாம் தொழில் பணியில் ரொம்ப ஒரு சாகிங்கான நிலை கடந்த அஷ்டம சனியினால் இருந்ததோ அதெல்லாமே தடை நீங்கி நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம். 6ஆம் வீட்டிற்கு சாதகமான நிலையில் ராகு இருப்பது 8ஆம் வீட்டு ராகுவாக இருந்தாலும் கடன்கள் வாங்கி உங்களோட தொழிலை நீங்கள் அடுத்த லெவலுக்கு வளர்த்து கொண்டு செல்லக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணிக்கு சொல்லிட்டோம், தொழிலுக்கு சொல்லிட்டோம், வெளிநாடு பிரயாணங்கள் சொல்லிட்டோம், ரொம்ப அற்புதமான இடமாற்றம் இதெல்லாமே சொல்லிட்டோம். ராகுவுடைய மற்றொரு திரிகோண இணைவு இந்த ஆண்டு கோஷார குருவிற்கு இருக்க போகிறது மிதுன ராசிக்கு. ஸோ இது ஒரு நல்ல நிலை. ஆனால் குழந்தைகளோடு சில வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது காரக வகையில் இந்த குருவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலன். தங்க நகைகளை பொறுத்தவரை பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் பத்திரமாக அதை நீங்கள் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு மற்றொரு புறம் திரிகோண இணைவாக துலாம் ராசி வருகிறது. அது உங்களுடைய தாயார் ஸ்தானம். தாயாருடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், தாயாருடைய ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள், சில ஃப்ரிக்ஷன்ஸ் சிலருக்கு. இந்த பல விஷயங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது கடக ராசிக்கு, தாயாரோடு கொஞ்சம் அனுசரித்து செல்வது, தாயாருடைய ஹெல்த்தை பார்த்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ராகு ஓரளவிற்கு நல்ல பிரமாதமான உத்தியோக வளர்ச்சியை கொடுப்பதனால் நீங்கள் இமோஷ்னலாக இல்லாமல் நிறைய பிஸியாக இருப்பது, எல்லோரிடமும் ரொம்ப இமோஷ்னலாக இதற்கு முன்னர் நீங்கள் இருந்த அளவுக்கு இருந்த இமோஷ்னல் அந்த லெவலை விட கொஞ்சம் மெச்சோர்டாக இருக்க பழகுவது கடகத்திற்கு இது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும். 9இல் இருந்து சனி கிரகம் கடகத்தில் உள்ள சந்திரனை திரிகோணமாக கனெக்ட் பண்ணுவதனால் என்ன இருந்தாலும் அது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் சனி சந்திரன் இணைவு உங்களுக்கு அவ்வப்பொழுது மன அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது பணிச்சுமையாக இருக்கலாம், ஓவர் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதனால் வீட்லேயோ இல்லை தாயாரிடமோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பர்ஸ்ட் அவுட் அது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மெச்சோர்டாக இருப்பது நல்ல நிலை. நீங்கள் மிட் லைஃப்பில் இருக்கிற பெண்கள், நீங்கள் பிஃபோர் மேரேஜ் இருக்கிற ஆண்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் திருமணமான பெண்களாக இருந்தீங்க, இன்னும் உங்களோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்க, ஆண்களாக இருந்தீங்கன்னா, அம்மாவுடைய தலையீடு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா டிப்ளமேட்டிக்காக அம்மாவை நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் தவிர்ப்பது, அவர்கள் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷன்ஸை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரண்ட்டில் நிறைய முக்கியமான முடிவுகளை எடுப்பது, இதெல்லாம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். தாயாரையும் நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்களோட லைஃப்பும் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் உண்மையான உங்களுடைய ராகுடைய நிலையினால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம். ராகு கிரகத்தினுடைய நட்சத்திர சார அடிப்படையில் ராகு எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வரக்கூடிய கிரகம். கேது ராகு இரண்டுமே எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் இப்படி சுற்றி கொண்டு வரும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ்லேயே இந்த ராகு கேது கிரகங்கள் செல்வார்கள்.
நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவர்ஸ் ஆர்டர்லேயே சஞ்சரிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலில் கும்பராசிக்கு நுழையக்கூடிய அந்த பயிற்சி ஆகும் பொழுது அந்த டாப் மோஸ்ட் பார்டரில் இருக்கக்கூடிய குருவினுடைய பூரட்டாதியில் ராகு கிரகம் செல்வார். அந்த குரு 12 இருப்பதனால் உங்களுக்கு இது அற்புதமான உத்தியோகம், தொழில், இடமாற்றம், பிரயாணங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய நிலை, இதெல்லாமே மெட்டீரியல் விஷயங்களாக நடக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் குழந்தைகளோடு தந்தையாருடைய ஆரோக்கியத்தோடு கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ராகு கிரகம் சதய நட்சத்திரத்தில் தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய மிடில் போர்ஷனில் இருக்கக்கூடிய சதயத்தின் முழுமையான நட்சத்திரம் சுயசாரத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் ரொம்ப அதிக அக்கறை தேவை. கடகராசி, உங்களுடைய குடும்ப சண்டைகளை வெளியில் பகிர வேண்டாம். யாரிடமும் நீங்கள் ஒரு கைடன்ஸ் இல்லை சஜஷன்ஸ் கேட்காம நீங்கள் கணவன் மனைவியாக முடிவுகளை எடுத்து கொஞ்சம் அனுசரித்து குடும்ப வாழ்வை பார்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ராகு கிரகம் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் வருவார். ஆனால் அந்த செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகாதிபதி. இது உங்களுக்கு சிலருக்கு திடீர் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய நல்ல பலனாகவும் இது கொடுக்கலாம். ஸோ ஒரு கிரகம் எப்படி வேலைகளை செய்கிறதுன்னா நட்சத்திர சார அடிப்படையில் ராஜயோகாதிபதியை டச் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த ஆதிபத்திய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ராகு கேது பயிற்சி முடிவடையக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வருடமாவது கடக்கக்கூடிய நிலையில் 2026 ஆண்டில் அவிட்டத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், பூர்வீகத்தில் இருந்து நல்ல ஒரு லாபம் இருக்கலாம். இல்லை பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது ஜெயிக்கக்கூடிய நிலையாக, நீங்களே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். தொழில் ரீதியிலான பெரிய மேன்மைகள் ஏற்படும். திடீர் புத்திர பாகியம் ஏற்படக்கூடிய சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். 9ல் இருக்கக்கூடிய சனியினால் நீங்கள் அந்த பாவகத்திலும் சனி இருக்கிறார், அந்த வீட்டிற்குடைய 9ஆம் அதிபதி குருவும் மறைகிறார். ஸோ தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் முறையாக இந்த பலன்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. ஸோ ஒரு பலன் 2-3 முறை வந்துட்டாலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கேது கிரகத்திற்கு வரும்பொழுது சிம்மத்தில் உள்ள கேது கிரகம் உங்களுடைய வாக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடியது. உங்களுடைய வாக்கு, குடும்பம், தனம், இதில் முக்கியமாக உங்களுக்கு மெட்டீரியல் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பில்லை. குடும்ப வாழ்க்கையையும் கெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். சின்ன சின்ன சண்டைகள் ராகுவினால் வந்தாலும் கேது கிரகம் குடும்பஸ்தானத்திற்கு பாதகஸ்தானமாகிய மேஷத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதனால் குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனை வராமல் இதில் உங்களோட ஆரோக்கியத்தை அதிகம் கெடுப்பதற்கு உணவின் மூலியமாக இந்த கேது ட்ரிகர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்பைசியான உணவை தவிர்க்க வேண்டும். ரொம்ப ஒரு ஜங்க் ஃபுட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது முக்கியமான நிலை. ஏன்னா டைஜஷன் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக மனது பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடிய நிலை, மன அழுத்தம் சனியினால் ஏற்படுவது, 2ஆம் வீட்டில் உள்ள கேது கிரகமும் இங்கே இருப்பது எல்லாமே ஷேட்டர் ஆகக்கூடிய நிலை. உணவில் எச்சரிக்கை தேவை. பேச்சிலும் சற்று நிதானமாக நீங்கள் இருப்பது குடும்ப வாழ்வில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக இந்த குடும்ப வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக 2-3 இயர்ஸ்க்குள்ள மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு 25 அண்ட் அபவ்ல இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக பிரச்சனை வராது. ஆனால் நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்களுக்கு பிறகும் நிறைய பிரிவுகளை நம்ம லீகலாக பார்க்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கிறது. இந்த மிட் லைஃப்பில் இருக்கிறவங்க 10லிருந்து 20 வருடங்களுக்கு இடையில் திருமண வாழ்வு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளை ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை கான்ஸ்டண்ட்டாக இரிட்டேட் பண்ணுறாங்களோ, நம்ம பார்ட்னர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணலையோ அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. அவங்களுக்கும் அந்த ஏஜ் ஒரு 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 குழப்பமான ஒரு வயதாக இருக்கலாம், ஒரு டேர்னிங் ஏஜஸாக இருக்கலாம். இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவர்கள் குடும்ப வாழ்வில் பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கேதுவுடைய ஆளுமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தை, உங்களோட தாயாருடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அவங்கள கொஞ்சம் அட்டென்டிவாக இருப்பது, ஒரு சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணி கொண்டே இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். மறுபுறம் கேது கிரகம் உங்களுடைய 12ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு இது பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேதுவுடைய மறுபுறம் 3ஆம் வீடாக தொடர்பாக வரக்கூடிய வீடு மிதுன ராசி, உங்களுடைய 12ஆம் வீடு. சிலர் கணவன் மனைவி உத்தியோகத்திற்காக, சிலர் பிஸ்னஸ்க்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலை கூட இந்த காலகட்டத்தில் கடக ராசி நண்பர்களுக்கு சிலருக்கு ஒரு மினிமல் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம், ஒரு 20 to 25% சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கேது கிரகம் இதே சமயத்தில் வீடு வாகன மாற்றங்கள், ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு இடமாற்றம், நன்மையான பலன்களையும் கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதே சமயம் கேதுவுடைய நட்சத்திர சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது
கேது முதலில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வீட்டினுடைய கண்ட்ரோலில் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கக்கூடிய கேதுவாக ஒரு குடும்பத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய பலனை கூட இது செய்யலாம். குடும்பத்தில் புது அடிஷன் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி அவ்வப்பொழுது அனுசரித்து செல்வது ரொம்ப முக்கியமான பலன். அடுத்ததாக கேது கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரிலேயே சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், இடமாற்றத்தின் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெனுவஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக மேனேஜ் பண்ணுவது இதெல்லாம் நடக்கும். அதன் பிறகு கேது இந்த சிம்ம ராசியுடைய முதலில் இருக்கக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய மக நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக உணவில், பேச்சில் நிதானம், குடும்ப வாழ்வில் அக்கறை, கொஞ்சம் நீங்கள் குவைட்டாக இருப்பது, சட்டிலாக இருப்பது இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு உதவியான பலன்களாக இருக்கும். கேதுவுடைய மற்ற திரிகோண இணைவு உங்களுடைய 6ஆம் வீடு. நிறைய பேருக்கு கடன்கள் அடைந்து புது கடன்கள் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கும். கேதுவுடைய மறுபுறம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை தொடர்பு கொள்வதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு குடும்ப வாழ்வை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நல்ல பலன். 2இல் அமர்ந்தாலும் இது குடும்ப வாழ்வைக்கு பாதகத்தை பெரிதாக கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கேது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பரிகாரமாக விநாயகர் வழிபாடு செய்யலாம். முடிந்தால் அவரவர்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது நன்மை கொடுக்கும். நீங்கள் பெரிய ஸ்தலங்களுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சி ஆன உடனேயே வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை மூலவராக இருக்கக்கூடிய விநாயகருக்கான ஒரு தனிப்பட்ட கோயிலாக இருக்கும் இல்லையா, அது போன்ற கோயில்களில் ஒரு அபிஷேகம் செய்து கொள்வது மிகுந்த ஒரு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இதுதான் 2025ஆம் ஆண்டு ராகு கேது மாற்றத்தினால் கடக ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.